என்னண்ணே ஐபோன் வாங்கியிருந்தீங்க, சார்ஜர் வாங்கிட்டீங்களா? இல்ல பாலா, 2000 வருது இல்ல, இந்த வாரத்துல வாங்குவோம். எதுக்கிட்டே மதுரையில் அடிக்கிற வெயிலுக்கு நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க? ஃபாரஸ்ட்ல 500 ரூபாய் கம்மியா ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன், இந்தாங்க வச்சுக்கோங்க. எவ்வளவு? 1400 ரூபா. 1400 ரூபாயா? 2000 சொன்னாங்க ஷோரூம்ல. 2000 நான் ஆஃபர்ல வாங்கிட்டேனே, கிரேட் இந்தியன் சேல்ல. 5 பொறுத்தவும் அச்சஸ்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 6வது பொறுத்த இருக்கு. அது உனக்கு இங்க சொன்னா புரியாது. வா, உன்னை எடுத்து கூட்டிட்டு போறேன். என்னது? வாங்க போவோம். இந்த ஐபோனுக்கு நீ வாங்கி கொடுத்த சார்ஜர் இதானே? இது ஒரிஜினலா என்னன்றத நான் சொல்றதை விட ஸ்டோர்லயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. வா. இல்லை, நீங்கள் ஒரிஜினல் பில் பண்ணி கொடுத்தீங்க. இந்த அடாப்டர் இல்லைங்களா? இதை நான் கொண்டு வந்த அடாப்டர், இந்த பாக்ஸ் அடாப்டர். ஸோ இது வந்து எப்படி மேடம் செக் பண்ணுறது? உங்களுக்கு லெட்டர்ஸ் தெரியுதா? ஆமாம் மேடம். இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரிஜினல்னா அப்படி தான் இருக்கும். இப்போ இதில் பாருங்க, உங்களுக்கு இதில் போல்டாக இருக்குது லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் ஆமாம், ரொம்ப போல்டாக இருக்குது. ஆப்பிளோட சிம்பிளே உங்களுக்கு போல்டாக இருக்குது, தெரியுதா? ஆமாம், இது போல்டாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. இப்போ இது வந்து புதுசாக ஆப்பிள் கஸ்டமர் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ண அடாப்டர். ஓ சரி மேடம். இது எங்களோட ரெண்டுமே ஒரிஜினல் தான். உங்களுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஆமாம், இது ரெண்டும் ஒரு மாதிரி இருக்குது, தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஈவன் தோ அது ஸ்டிக்கர் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலுமே கூட நோ இஷ்யூ, நான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இது சீரியல் நம்பரை செக் பண்ண முடியுமா மேடம்? சீரியல் நம்பர் வந்து டூப்ளிகேட் வந்து ஒரிஜினல் மாதிரியே பண்ணி தருவாங்க சார். சரி மேடம். ஆனால் அந்த பிரிண்டட் தான் நம்ம பார்க்க முடியும், ஒரிஜினலாக இல்லைன்றது. இப்போ புரியுதா? 6வது பொறுத்தன என்னென்னு ஒரிஜினல் சார்ஜர் வாங்கியாச்சு. ஆப்பிள் ஸ்டோரில் செக் பண்ணும்போது இது பக்கா 100% ப்ரூவ் பண்ணியாச்சு. தப்பு தான் பே பண்ணி பில் நான் நீ ஏன் பார்த்தே இல்லை? இந்த 200 அடாப்டரை உனக்கு 1400 வித்துட்டாங்க. நீ மட்டும் இல்லை தம்பி, மக்கள் என்ன திங்க் பண்றீங்க? ஷோரூம்காரங்க அதிக விலைக்கு விற்கிறாங்க, அதிக லாபம் பார்க்குறாங்கன்றது தானே. ஸோ இந்த மாதிரி அடாப்டர் விலை கம்மியா, இந்த பிக் பில்லேண்டு அது இதுன்னு சொல்லி கம்மியா கிடைக்கும் போது உங்களுக்கு 3 பிரச்சனை ஆகும். ஒன்று, தரமில்லாத பொருளை அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க. இந்த மாதிரி தரமில்லாத சார்ஜரை உங்க ஃபோன்ல கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பேட்டரியோட லைஃப் கம்ப்ளீட்டா டிகிரேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம போன்ல மதர் போர்டு வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள். நம்ம மதுரை சைடுல சொல்லணும்னா கொஞ்ச நாள்ல இது வடையாறு மங்காளி.